அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை தோசை தான் பார்க்க போகிறோம். ஒரு கப்பு மாவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த கிண்ணத்துக்கு ஒரு கப்பு மாவு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது சிறிதளவு கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு, அதையும் போட்டுக்கலாம். இப்போது தண்ணியை ஊற்றி நல்லா இந்த விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா மாவு நல்லா கரைச்சாச்சு. கையை வச்சு தான் கரைக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் கையை வச்சு தான் கரைச்சேன். முன்னாடி விஸ்கு வச்சு கரைச்சேன், சரி கையை வச்சு கரைச்சிருவோன்னு கையை வச்சு கரைச்சாச்சு. மாவு பாருங்கள் நல்லா கரைச்சிட்டுன்னா இது ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறி வரட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோமா, ஒரு 10 நிமிஷம் ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வைப்போம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல்லை அடுப்பில் வைக்கலாம். தோசைக்கல் சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போது மாவு ஊற்றிக்கலாம். அடுப்பை கூட்டி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இப்போது தோசை வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். மாஷாஅல்லாஹ். இப்போ திருப்பி போட்ட தோசை வெந்துருச்சான்னு பார்ப்போம். மாஷாஅல்லாஹ், அழகாக தோசை வந்திருக்கு. தட்டில் வச்சாச்சு. அடுத்த தோசை ஊற்றிக்கலாம்.